வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மணமலரோ, வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எம்மலரோ. கடவுளுக்கு வாய்த்த மலர், ஏற்ற மலர், பிடித்த மலர் எது? உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. வேற எந்த மலரும் அல்ல, நம்முடைய உள்ளமாகிய தாமரையை கடவுள் விரும்புகிறார். உள்ளத்தை தாமரை போல வைத்திருந்தால் கடவுள் அங்கு குடியிருக்க வருவார் அகத்தில். கிருஷ்ண பரமாத்மா சிறு குழந்தையாக இருக்க போது வெண்ணையை திருடினார்னு சொல்றார். வெண்ணையை ஏன் திருடுகிறார்? வெண்ணையை போல சுத்தமான பொருள் எதுவும் இல்லை. தூய வெண்ணெய், மனமான பொருள், வெண்மையான பொருள், எளிதில் உருகக்கூடிய பொருள். உன்னுடைய உள்ளத்தையும் இந்த மனதையும் வெண்ணையை போல உருகக்கூடியதாக, வெண்ணையை போல தூயதாக, வெண்ணையை போல மனம் மிக்கதாக வைத்துக் கொண்டால், நாற்றத்தை எல்லாம் அகற்றிவிட்டு தூய வெண்ணையை போல உள்ளம் இருந்தால் உன் உள்ளத்தை கவர்வதற்கு அவரே உன்னை தேடி வருவார், கடவுளே உன்னை தேடி வருவார் என்பதற்காக ஒரு உருவமாகத்தான் நம்முடைய மனதை வெண்ணெய் என்று சொல்கிறார்கள். வெண்ணையை திருடுவார், உன் மனதை திருடுவார் என்பதே பொருள்.